சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி தென்னாடுடைய சிவனை போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நமது பாலகணேசர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள் பாலிக்கும் விசாலாட்சி உடனுரை விஸ்வநாதர் இறைவனுக்கு வான்கலந்த மாணிக்க வாசகனின் வாசகமாம் திருவாசகம் 4வது முற்றோதல். முற்றோதல் என்பது திருவாசகத்தில் உள்ள 51 பதிகங்களும் 658 பாடல்களும் முறையே முழுவதுமாக பாடப்பெறுவது. திருவாசகத்தை தேனென்று குறிப்பிடுவதுண்டு. ஏனெனில் தேன் தானும் கெடாது, தன்னில் விழுந்தனவற்றையும் கெட வைக்காது. அதுபோல் திருவாசகத்தை ஓதும் ஒவ்வொரு ஆன்மாவும் வீடு பேறு அடைவது சத்தியம். அதுபோல் அவனருளாலே அவன் தாழ் வணங்கி திருவாசகம் நாள்தோறும் படிப்பதன் மூலம் நடைபெறும் நன்மைகள் 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. தாய் வழி 7 தலைமுறை, தந்தையின் வழி 7 தலைமுறை, புகுந்த வீடு தலைமுறையாக 7 தலைமுறை ஆக 21 தலைமுறைக்கு நரகம் சம்பவிக்காது. வீடு பேறு கிடைக்கும். இறைவனின் திருவடி நிழல் கிடைக்கும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். 7 ஜென்மம் புண்ணியம் செய்தால் மட்டுமே சிவ சிவ என்ற வார்த்தை நம் நாவில் வரும். 7 ஜென்ம புண்ணியம் செய்தால் மட்டுமே தேவாரம் திருவாசகம் நம் கைகளில் வந்து நிற்கும். 7 ஜென்ம புண்ணியம் செய்தால் மட்டுமே ருத்ராட்சமும் நெற்றியில் திருநீரும் அணிய முடியும். சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவாய நமக. திருச்சிற்றம்பலம்.